ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கன் மிளகு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு 1/2 கிலோ கறிக்கு நான் சொல்கிற அளவுகள் இதெல்லாம். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 3 பழுத்த தக்காளி பழம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். முதல்ல சட்டியை வச்சுட்டு மிளகு சீரகம் ரெண்டையும் சிறு தணலில் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கி நாம் வறுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகத்தில் சேர்த்து எடுத்து வச்சுக்குவோம். இது ஆறட்டும். நம்ம அதே எண்ணெயிலேயே அப்படியே நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டு வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று அப்படி சுற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் மசிஞ்சிரும். அதுக்காக தான் இது. இல்லை பொடியாக நறுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விடும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு விட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு நல்லா வதங்கட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற கறியை அள்ளி அதில் போட்டு வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கறியிலே தண்ணி விடும். அதனால் மேற்கொண்டு தண்ணி எதுவும் நம்ம ஊற்றக்கூடாது. நல்லா அந்த கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கறி நல்லா வதங்கி அதிலே தண்ணி விட்டு வேகட்டும். வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நாம் சின்ன ஜார் மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டுக்குவோம் இந்த மிளகு சீரகம். இல்லை அம்மி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அம்மியில் நல்லா வலுவலின்னு அரைச்சிக்கலாம். இந்த மசால் அம்மியில் அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அம்மி இல்லாத பட்சத்துக்கு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நாம் இந்த வதங்கிக்கிட்டு இருக்கிற கறியில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். வேகட்டும். நாம் எடுத்து இந்த சின்ன ஜாரில் மிளகு சீரகம் இஞ்சி வெள்ளைப்பூடு நாளையே நல்லா வலுவலுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சி வதங்கிக்கிட்டு இருக்கிற கறியில் தூக்கி முதல்ல ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்கனவே தண்ணி சுண்டி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். அந்த கறியில் நம்ம இந்த மிளகு சீரகத்தை தூக்கி கொட்டினோம் அப்படின்னு சொன்னால் வலிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த எண்ணெயிலேயே அப்படியே இது சுருண்டு வரும்போது அந்த மிக்சியும் கழுவி அதிலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்ந்து வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு 5 மினிட்ஸு எடுத்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். அப்போது நம்ம வீட்டு மசால் பொடி கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சமாக அந்த கறிக்கு தகுந்தாப்பில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நல்லா ரெடி ஆயிரும் மிளகு கறி. இது ரசம் சாதம், உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் ரசம் வச்சு இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சளியெல்லாம் பிடிச்சிருந்தா கப்புன்னு விட்டுரும். அதான் இது சிக்கன் மிளகு கறி ஸ்பெஷலே அதுக்கு தான். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.